தம்ப் சக்கிங். என்னோட குழந்தை வந்து விரல சப்புறாங்க. ஒண்ணு இந்த கட்டை விரல் தம்ப சக் பண்றாங்க. இல்லன்னா ஏதாவது விரல் இல்லன்னா எல்லா விரலும் வந்து வாயில வச்சு சக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? இஸ் இட் ஓகே? அப்படின்னு சொல்லி நெறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில், அப்புறம் என் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தம்ப் சக்கிங். அதாவது விரல்களை சப்புறது, கட்டை விரல் சப்புறதுங்கிறது வந்து டோட்டலி நார்மல் ப்ராசஸ் ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும். குழந்தைங்க வயிற்றுல இருக்கும்போதே கூட அவங்க வந்து விரல் சப்புறது வந்து பார்க்க முடியுது அல்ட்ராசவுண்ட்ஸில். நார்மல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். அண்ட் அது வந்து அவங்கள ரொம்ப காம் பண்ணுது, சூதிங்காக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து சக்கிங் ரெஃப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ தான் அவங்களால வந்து சக் பண்ணி அந்த மில்கை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது முடியும் பிறந்த அப்புறம். ஸோ அந்த சக்கிங் ரெஃப்ளெக்ஸுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. 6 மந்த்ஸுக்கு அப்புறம் பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் போது சில பிள்ளைங்க வந்து விரல்களை வாயில் சியூ பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. எனிவேஸ், ஆஸ் அ பேரண்ட் இது வந்து நான் ஸ்டாப் பண்ணணுமா, நான் விரலை எடுத்து விடணுமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நோ, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தைங்க வந்து தானாகவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த விரல்களை சப்புறதை விட்டுட்டு விரல்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்னோட மந்த்லி பேபி மைல்ஸ்டோன் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து விரல்களை யூஸ் பண்ணி மற்ற விஷயங்களை, ஆப்ஜெக்ட்ஸை எல்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க விரல்கள் பிஸியானோடனே விரல் சப்புறதை விட்டுடுவாங்க. இருந்தாலும் சில சமயம் பசி வரும்போது குழந்தைங்க விரல் சப்பலாம். சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸில், சரி டாக்டர் கிட்ட போகிறீங்க, டாக்டர் அவங்கள செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சில குழந்தைங்க அப்படி பண்ணலாம். தூக்கம் வரும்போது பண்ணலாம். ஸோ எப்போவாது கொஞ்ச நேரம் தான் அவங்க வந்து விரல் சப்புறாங்கன்னா அது ஒரு கன்சர்ன் கிடையாது. பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எப்போ பாரு வாயில் விரல் வச்சுட்டே இருக்காங்க, அதனால அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, இல்லை வேற எந்த பொருளையும் எடுத்து பார்க்கவோ விளையாடவோ மாட்டேன்றாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்ட அதை பற்றி பேசுங்க. 2 வயசு ஆகியும் உங்கள் குழந்தை வந்து விரல் சப்பிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை கூட கன்சல்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களோட பல்லோட அரேஞ்ச்மெண்ட் மாறாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கும், இந்த பழக்கத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கும்.